ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்திங்கன்னா எங்கே இருக்கேன்னா எங்கள் மாமியார் வீட்டில் இருக்கேன். பசங்களாம் ஊரில் இருக்காங்க. சரி, மாமியார் வீட்டில் வந்து நாங்கள் ஆடி கும்பிட்றது அது மாதிரி வந்து எங்கள் மச்சனருக்கு மேரேஜ் வருது. இன்விடேஷன் வச்சு வந்து சாமிக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வரணும் அப்படின்றதுக்காக நான் மட்டும் வந்திருக்கேன். பிள்ளைங்களுக்கு வந்து லீவ் போட முடியல, அதனால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையில் வந்து வெள்ளிக்கிழமை 3ஆம் வெள்ளி வேறு இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் வேலை அதிகம் வீட்டில். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக அழகாக கோலம் போட்டு வாசல்லாம் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளேயும் வந்து வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணி அப்புறம் எங்கள் மாமியார் வந்து பூஜை சாமானும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து வந்து நாங்கள் வந்து கோவில் கிளம்ப வேண்டியது தான். கோவிலுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பொழுதாடு தான் நான் வந்து போகிறேன். ஏன்னா பொங்கல் வச்சுட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக. வெளியில் பார்த்திங்கன்னா இப்படி தான் எங்களுடைய வீடோடைய வியூ இருக்கும். எங்கள் மாமியார் வந்து சரி ஒரு பொழுதால் இருக்கும்போது எப்படி அப்படியே போகிறது அப்படின்றதால எப்பவுமே வந்து பால் பழம் அந்த மாதிரி எதுனா குடிக்கலாம் அப்படின்வாங்க. சரி காஃபியை குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு ஃபேவரட் பாலை விட காஃபி தானே, அதனால் ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே காஃபி வந்து எங்கள் மாமியார் போட்டு கொடுத்துட்டாங்க. அதை தான் குடிச்சிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து அழகாக சாரீ எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் வந்து எங்கள் மாமியார் தான் போக போகிறாங்க, நான் வீட்டில் தான் வேலை பார்க்க போகிறேன் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ போயிட்டு வாமா, நான் வீட்டில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீ போயிட்டு பொங்கல் வச்சுட்டு படைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து வீட்டில் ஏற்கனவே வச்சுட்டு போயிருந்த சாரீ, அதனால் வேர் பண்ணியிருக்கேன். இல்லைனா கோயிலுக்கு போகிறதுக்கு இன்னும் அழகாக ஏதாவது மங்களகரமான ஒரு சாரீ எடுத்துகிட்டு வந்திருப்பேன். சரி ஓகே, இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்து போயிட்டு கோயிலில் வந்து பானை ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். பானையில் தான் வந்து ஆடி மாதம் ஆனால் பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோவிலுக்கு போயிட்டு பானை வாங்கி ரெடி பண்ணி பொங்கல்லாம் ரெடி பண்ணி பார்த்திங்கன்னா நான் பொங்கல் வச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி இப்படி தான் இருக்குது இந்த வியூவு. ஏன்னா ஏகப்பட்ட கூட்டம். எங்கே இருந்தாலும் இந்த கோவில் என்ன கோவில் பார்த்திங்கன்னா படவீட்டம்மன் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து வேலூர் கிட்டே இருக்குது படவீட்டம்மன். எங்களுக்கு பக்கம் தான், இது ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே தான் ட்ராவல் ஆகும். நாங்கள் வந்து போயிட்டு பொங்கல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து மெயினாக வந்து நாங்கள் போகிறது இன்விடேஷன் வச்சு படைச்சிட்டு வரணும், அதுக்காக தான். அந்த மாதிரி 3ஆம் வெள்ளி அது வீட்லேயும் சாமி கும்பிட்ணும், அது ரெண்டுமே இருக்குது இன்றைக்கி எங்களுக்கு. அதனால் ஒரு ஆள் வந்து வீட்டில் ரெடி பண்ணவும் நான் வந்து இங்கே பொங்கல் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் பொங்கல் சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தட்டில் வந்து மாவிளக்கு மாவு வந்து விளக்கு போடுறதுக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் தான் வந்து நெய் ஊற்றி தீபம் போட்டுட்டு வெத்தலை பாக்கு பழம் தேங்காய் பூ இன்விடேஷன் மெயினாக அது வந்து வச்சாச்சு. வச்சுட்டு எடுத்துகிட்டு கோவில்கிட்ட உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய பேர் அந்த சாமிக்கு. பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு சாமியும் கும்பிட்டுட்டு கோவில் உள்ளவே சுற்றியும் வந்தாச்சு. சுற்றி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வீட்லேயுமே வந்து பொங்கல் வைக்கிற வேலை இருக்குது. நிலத்தாண்ட போயிட்டு பொங்கல் வைக்கணும். அதுக்காக தான் வந்து சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து இங்கே உரலில் தான் ஆட்ட வேண்டியது, ஏன்னா மிக்ஸி கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்றதால. ஆனால் கையில் மாவு ஆட்டும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. வடையாகட்டும், நம்ம எதை செஞ்சு சட்னி ஆகட்டும், உரலில் செய்யும்போது செம்ம டேஸ்ட்டு. ஆனால் இருந்தாலும் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் அரைக்கும்போது. நீ பார்த்திங்கன்னா அப்பளம், அதுக்கடுத்து வடை, இதெல்லாம் நான் வந்து மாவு அரைச்சி வடையும் அப்பளமும் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் மாமியார் சரிம்மா நீ போயிட்டு நிலத்துக்கிட்ட போயிட்டு படைச்சிட்டு வந்துடு சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறதால பொங்கல் வீட்லேயே ரெடி பண்ணி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு படைச்சிட்டு மட்டும் கொண்டு வா, ஏன்னா அங்கே இடம் கொஞ்சம் பயமாக இருக்குது, அதனால் நீ செய்ய மாட்டே அப்படின்ட்டு இங்கேயே பொங்கல் வச்சு எனக்கு வந்து கொடுத்து விட்டாங்க. அங்கே போயிட்டு சாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமியும் கும்பிட்டாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் எவ்வளோ பயமாக இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்குது.
அதனால் பொங்கல் வந்து இங்கே வைக்க முடியாதுன்றதுக்காக வீட்டிலேயே வச்சு எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு. தண்ணி வேறு மெயினாக இங்கே இருக்காது. அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் வந்து இப்போ சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போனால் பூவாடை புடவை இன்றைக்கி படைக்கிறது 3ஆம் வெள்ளியானா இது வந்து காலகாலமாக செஞ்சிட்ருக்காங்க போல். அதனால் வந்து பூவாடை புடவை வந்து படைக்கிறதுக்காக சாதம், சாம்பார், ரசம், பொரியல் எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். அவ்வளோ வந்து சூப்பராக வந்து இது பார்த்திங்கன்னா இனிப்பு, அப்புறம் வடை, அப்பளம், பாயசம் எல்லாமே செஞ்சாச்சு. எல்லாமே செஞ்சு வந்து சாமிக்கு வச்சு படைச்சிட்ருக்கோம். இதில் வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து இதை கண்டிப்பாக வீட்டில் செய்யும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை எப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறவர் தான் கல்யாண மாப்பிள்ளை, அவருக்கு தான் கல்யாணம். அவருடைய பத்திரிக்கை தான் எடுத்துகிட்டு போய் படைச்சிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா படைச்சி முடிச்சுட்டு உட்காந்து சூப்பராக வடை பாயசத்தோடு சாப்பிட்டு, அதுக்கப்புறம் சாப்பிட்டதும் பற்றாமல் வெளியே வந்து கரும்பு வேறு சாப்பிட்டுட்ருக்கோம். கரும்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே கரும்புனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுக்கு அடுத்து நாங்கள் வந்து ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக கரும்பு கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். பட் கிடைக்குமான்னு தெரியல. எங்களுடைய வீட்டுடைய வியூ பாருங்கள். இதுதான் ஒரு தாத்தா வேறு குறுக்க நடந்து போயிட்டுருக்காரு. இதுதான் வீட்டுடைய வியூ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.